ரோமர்கள் நிருபம் 8வது அதிகாரம் அதனுடைய 37வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ரோமர் 8:37. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த வருடம் கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு வாக்குத்தத்தமாக தந்திருக்கிறார். ஒரு காரியத்தை ஜெயிக்க வேண்டுமானால் அந்த பாதையிலே நாம் பயணிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. சிங்கத்தை ஜெயிக்கணும்னா தாவீது யாருக்கு முன்னாடி வந்து நிக்கணும்? சிங்கத்துக்கு முன்னாடி. கரடியை ஜெயிக்கணும்னா கழுதைக்கு முன்னாடியா? கரடிக்கு முன்னாடி வந்து நிக்கணும். கோலியாத்தை ஜெயிக்கணும்னா அப்ப சில காரியத்தை ஜெயிக்க வைக்க தேவன் சில காரியத்தை ஃபேஸ் பண்ண வைக்கிறார். ஆனால் ஜெயம் யாரால் வருகிறது? கர்த்தரால். அப்ப இன்னைக்கு நம்ம கேட்க போகிற செய்தி இதுதான். கர்த்தர் துணையாக நின்றால் நமக்கு ஜெயம் நிச்சயம். கர்த்தர் துணை, அப்ப ஜெயம் அவரால். அதனாலதான் இங்க நம்ம படிக்கிறோம், நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. அப்ப நாம தனியாக நின்று ஜெயிக்கலாம் என்றால் சாத்தியமே கிடையாது. இன்னைக்கு உண்மையிலே இன்னைக்கு என்ன செய்தி எடுக்கணும், செய்திகள் கர்த்தர் கொடுத்திருக்கிறாங்க கிருபையினால. ஆனா ரேமாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நேற்று இருந்து இன்னொரு செய்தியை ஓகே, ஆனா ஒரு நிறைவே இல்லை. நான் நேற்று ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஏர்லி மார்னிங் புறப்பட்டு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தையை தான் நினைவிலே கொண்டு வந்தார். உன் கூட கர்த்தர் துணையா இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள். எனக்கு யார் யார் நம்ம கூட இருப்பாங்க இருக்க மாட்டாங்க, இது எல்லாருடைய ஒரு எதிர்பார்ப்பு. ஆனால் பல நேரத்தில் நம்ம யாரை விட்டுறோம் அப்படின்னா, யார் நமக்கு கூட இருக்கணுமோ அவரை விட்டுறோம். கர்த்தர் நமக்கு துணையாக, நமக்கு நன்றாய் தெரிந்து பழகின வசனங்கள் தான். ஏசாயா 41வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், உன் தேவனா இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து. நான் இந்த வசனம் படிக்கும் போதெல்லாம் இப்படிதான் படிப்பேன். எப்படின்னா, அது படிக்கிறது இல்லை, என் கை ஆட்டோமேட்டிக்காக அப்படி போயிடும். இந்த கையை பிடிச்சி அப்படிங்கிற வசனம் வரும்போதெல்லாம் அப்படி நான் பிடிச்சு பார்ப்பேன். ஏன்னா நம்ம கையை ஒருத்தர் விரும்பி பிடிக்கிறாருன்னு அது அவர் மட்டும்தான். ஹல்லேலூயா. ஆமென். அதுக்காக நீங்களும் இப்படி படிக்கணும்னு சொல்லலை. நம்ம பைபிள் வசனத்தை உள்வாங்கி படிச்சிட்டோம்னா அது நம்ம உள்ள எங்கேயோ போய் இருந்துரும். அடுத்து நம்ம நார்மலா பேசும்போது அந்த வசனம் அப்படி வந்துடும். உன் வலது கையை பிடித்து. யூசுவலா வலது கையை எப்போ பிடிப்பாங்க தெரியுமா? வலது கை பிடித்தவர்களே, நீங்க இப்படி அமைதியா இருக்க கூடாது. எப்ப பிடிப்பாங்க? பாக்ஸிங்கா அங்கேயும் பிடிப்பாங்க. கல்யாணத்துல பிடிச்சிட்டு வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும், அதுவும் அவங்களா சொல்ல மாட்டாங்க, ஒருத்தர் சொல்ல வச்சுட்டே இருப்பார். சொல்லு ஒழுங்கா சொல்லு, மரணம் உன்னை பிரிக்கும் வரைக்கும். வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். நான் உனக்கு ஏன் கர்த்தர் துணை நிற்கிறார்? 11-12 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ உண்மையில் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி. அப்ப ஒரு கூட்டத்தார் என்ன பண்றாங்க? நான் கேட்டுட்டே இருப்பேன், இங்க சொல்லிட்டே இருக்கணும். அப்பதான் செய்திக்குள்ள அப்படியே இருந்துட்டு அப்படியே கவனித்து காணாம போயிடக்கூடாது. சிலர் அப்படி கவனிச்சு காணாம போயிடுவாங்க. அப்புறம் திடீர்னு ஏதாவது நம்ம சத்தம் போடணும், இல்லை நம்ம அமைதியா இருக்கணும். அப்ப ஒரு கூட்டத்தார் எப்படி இருக்கிறாங்க? எரிச்சலா இருக்கிறாங்க.
அதே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னோட வழக்காடுகிறவர்கள். அப்ப ஒரு கூட்டத்தார் என்ன பண்றாங்க? வழக்காடு. அதை சொல்லுங்க. நாசமாயெல்லாம் அவர் பார்த்துப்பார். நமக்கு அந்த வேடை தான் சொல்லணும். நாசமா. ஒரு கூட்டத்தார் எப்படி இருக்கிறாங்க? எரிச்சலா இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் கை பிடிச்சது யார் கைய? ஓகே, அப்புறம் பிடிக்கட்டும். அங்க வசனம் நமக்கு இதை யார் கைய? யாக்கோபு என்னும் பூச்சி. அதெல்லாம் மக்களுக்கு தெரியல, அது அவருக்கு தான் தெரியும். இவன் பார்க்க தான் 2 பரிவாரத்தோடு வர்றது மாதிரி இருக்கு, ஆனா ஆள் ஒரு பூச்சி. அது வேற யாருக்கும் தெரியாது, அது கைப்பிடித்தவருக்கு தான் தெரியும். இவர் பார்க்க தான் ஆளு பயங்கரப்பா, என்ன ஃபெய்த், என்ன தைரியம். ஆனா உண்மையில ஆளு யார் தெரியுமா? பூச்சி. நீங்க சம்மதிக்க மாட்டீங்க. யாக்கோபு தன்னை பூச்சின்னு சொல்லவே இல்லை. அவருக்கு தெரியும் நீ யாருன்னு எனக்கு தெரியும். ஆனா அந்த பூச்சிக்கு மேல ஒரு கூட்டம் எரிச்சலா இருக்கு. இன்னொரு கூட்டம் அந்த பூச்சியோடு வழக்காடுது. இன்னொரு கூட்டத்தார் என்ன பண்றாங்க தெரியுமா? உன்னோட இன்னொரு கூட்டம் போராடுறாங்க. ஏசா எங்க, யாக்கோபு எங்க? ஏசா மனசுல அவனுக்கு எதிராக ஒண்ணு நினைச்சதுமே ஆளு 7 ஊர் தாண்டி போயிட்டாரு. ஒரு கூட்டம் போராடுறாங்க. அடுத்து உன்னோடு போராடினவர்களை, அடுத்து பாருங்க, உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர். பிரச்சனைக்கு வந்துட்டே இருப்பாங்க. இந்த 4 விதத்துல நெருக்கப்பட்டு ஆளு யாராயிட்டான் தெரியுமா? பூச்சி ஆயிட்டான். அவனை பார்த்தாலே எரிச்சல். சிலருக்கு நம்மளை பார்த்தாலே என்ன எரிச்சலோ தெரியல, எரிச்சல் வருது. சிலர் நம்ம கூட வழக்காடுறாங்க, எதுக்கு எடுத்தாலும் சண்டைக்கு வருவாங்க. சிலர் பாருங்க போராடுவாங்க, அவனுக்கு இது கிடைக்க கூடாது, அவளுக்கு இது கிடைச்சிடக்கூடாது, போராடுவாங்க. நம்மளை பார்த்து பிரைஸ்ல சொல்லுவாங்க. ஆமா, இப்பதான் எல்லாருக்கும் செய்திக்குள்ள கரெக்ட் 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 இப்பதான் வருது. நம்மளும் சிலரை பார்த்து பிரைஸ் லார்ட் சொல்லுவோம், ஆனா போராடுவாங்க. யார் அவங்கெல்லாம் கல்யாண வீட்டில் நம்ம அப்பதான் சாப்பிட போயிருப்போம், அல்லது ஒரு ஃபங்க்ஷன்ல சாப்பிட போயிருப்போம். நம்ம கூட போராடுறவங்க சொல்லுவாங்க, அவங்க சாப்பிட்டு வந்தாச்சுன்னு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், அவங்க சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. அப்ப பிரதர் அப்ப போயிட்டு வாங்க. சிலர் பாருங்க யுத்தம் பண்ணிட்டே இருப்பாங்க. சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. இது நடுவில். ஆனா உண்மையிலே யாக்கோபு எப்படி நினைச்சிட்டாங்கன்னா, அவெல்லாம் அப்படி நினைச்சதுனால தானே ஏசா 400 பேரை கூட்டிட்டு வரான். ஆனா ஆளு யாபோக் காட்டின் கரையில துடிச்சிட்டு இருக்கிறான். புழு பூச்சி கெஞ்சிரான், அழுது கெஞ்சிரான். ஆனா ஏசா என்ன நினைச்சிரான் தெரியுமா? பழைய யாக்கோபு சும்மா. அப்படியெல்லாம் நம்ம பில்டப் கொடுத்து வச்சிருக்கிறோம். நமக்கு ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். பழைய யாக்கோபுக்காவது நிறைய தூதர்களை காட்டினார். இந்த யாக்கோபுக்கு இப்ப இருக்கிற கண்டிஷனுக்கு தூதனை காட்டினா தூக்கிட்டு தான் போகணும். அதனால அவரே இறங்கி வந்து பக்கத்துல நின்று, யாக்கோபனும் பூச்சி, நான் உனக்கு துணை நிற்கிறேன், பயப்படாத. ஆண்டவரே, நீங்க எனக்கு துணை நிற்கிறீங்க. 4 கூட்டம் என்ன சுத்தி வராங்க, நான் உனக்கு துணை நின்னா என்ன நடக்கும் சொல்லவா? உங்களை எரிச்சலா இருக்கிறவங்க வெட்கி லட்சை அடைவார்கள். உன்னோடு வழக்காடுகிறவர்கள் ஒன்றுமில்லாமல் போவார்கள். உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல். நல்ல கையை தட்டி ஆமென் என்று சொல்லி, ஹல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல தான் ஒரு தேவ பிள்ளை எதை உறுதிப்படுத்தணும் தெரியுமா? கர்த்தர் எனக்கு துணையா இருக்கிறார். இந்த லைனை நேற்று இரவு இன்னைக்கு அதிகாலையில் வரும்போது இந்த வார்த்தை தான் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. இதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா எரிச்சலா இருக்கிறவங்க எரிச்சல் அடையட்டும், போராடுறவங்க போராடட்டும்.
இன்னைக்கு இந்த சத்தத்தை சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு இதை உறுதிப்படுத்துங்கள். கிதியோன் அதை உறுதிப்படுத்தின பிறகு புறப்பட்டு போனதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். நீங்க மட்டும் எங்க கூட இருந்திருந்தா இது நடந்திருக்கும், நான் உன் கூட இருப்பேன். கிதியோனே, நீங்க அப்படியா என் கூட இருப்பீங்களா? என்கிட்ட பேசுறது நல்லா இருக்கு. பேசுறது நீங்க தான் அறிய, எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க, இன்னொரு அடையாளத்தை காட்டுங்க. அவனுக்கு இதுதான் அவனுக்கு அடையாளம் இல்லை மேட்ரு. ஆண்டவர், நான் போறது இந்த 300 பேரை நம்பி இல்ல, நீங்க எனக்கு துணையா இருக்கிறீங்கிற ஒரே காரியத்தை நம்பி போறேன். நான் திரும்ப திரும்ப அடையாளம் கேட்கறது எனக்கு இந்த ஒரு கான்பிடென்ட் எனக்கு தேவை. ஓகே, அவர் இருக்கிறார், அவர் இருக்கிறார், எனக்கு இது மட்டும் தேவை. எனவேதான் மோசே சொல்றார், 6 லட்சம் புருஷர்கள் அடங்கிய பெரிய மகா சபையின் தலைவன் மோசே. மோசே சொல்ற, நீங்க என் கூட வராம போனீங்கன்னா எங்களை இவ்விடத்திலிருந்து ஆண்டவரே என் கூட ஆரோன் வரணும், மிரியாம் வரணும், அந்த ஆள் வரணும், இவங்க வரணும், யோசுவா கடைசி வரை கூட இருக்கணும் கத்திய வச்சுட்டு. நீங்க வரலன்னா நான் இங்கிருந்து போக மாட்டேன். ஆண்டவர், நான் விசேஷித்தவனாய் அறியப்படுவதே நீர் என்னோடு. நீ விசேஷித்தவனாய், நீ விசேஷித்தவளாய் அறியப்படுவதே கர்த்தர். ஹல்லேலூயா. மோசே எகிப்திலிருந்து புறப்பட்டு மீதியான் தேசத்துக்கு வரான். வேதம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 2வது அதிகாரம் 15வது வசனத்துல, மீதியான் தேசத்துல போய் தங்கி ஒரு துறவண்டையிலே உட்கார்ந்து இருக்கிறான். இது ஒரு சரித்திரம். நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு இதுல ஒரு சில காரியத்தை நான் சொல்லிட்டு அப்படி செய்திக்குள்ள டைம் ஆயிட்டு இருக்கு. அவன் போய் உட்கார்ந்து இருக்கும்போது அங்க யார் வராங்க அப்படின்னா, மீதியான் தேசத்து ஆசாரியனுக்கு ஒரு 7 குமாரத்திகள் இருக்கிறாங்க. அதில் ஒருவள் இவனுக்கு நாளை மனைவியாக போகிறவள். இதெல்லாம் தற்செயலா நடக்கிறது. மோசே துறவண்டையில போய் எதுக்கு உட்கார்ந்து இருக்கிறான் தெரியுமா? எதுக்கு உட்கார்ந்து இருக்கிறான்? பயந்து தப்பி ஓடி மீதியான் தேசத்துக்கு வந்தாச்சு. எதுக்கு உட்கார்ந்து இருக்கிறான் எனக்கு தெரியாது. எதுக்கு உட்கார்ந்து இருக்கிறான் போடல, நமக்கு தெரியாட்டாலும் பேசுறோம் தெரியுமா? விஷயம் தெரியாது நமக்கு. ஆனா கிதியோன் போரடித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் ஒரு மரத்தை கீழே வந்து உட்கார்ந்தார். அங்க சும்மா உட்காரல, அவர் ஒரு விஷயத்தோட தான் வந்து உட்கார்ந்தார். இவன் விஷயம் இல்லாம உட்கார்ந்து இருக்கிறான். இப்பொழுது அந்த ஸ்திரீகள் 7 குமாரத்திகள் வராங்க. அவர்கள் தங்கள் தகப்பனுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டும்படிக்கு அங்கே வந்து தண்ணீர் மொண்டு தொட்டிகளை நிரப்பின போது மேய்ப்பர்கள் வந்து என்ன பண்றாங்க தெரியுமா? அவர்களை துரத்தினார்கள். இப்பொழுது மோசே என்ன பண்றார் தெரியுமா? எங்கிருந்து எழுந்து? உட்கார்ந்த இடத்திலிருந்து எழுந்து. மோசேக்கு இவங்களுக்கு இப்பத்துக்கு ஏதாவது சம்பந்தம் உண்டா? ஒரு சம்பந்தம் இல்லை. ஆனா ஒரு சம்பந்தமே இல்லை. ஆனா அந்த துறவண்டையில போய் மோசே வந்து உட்கார்ந்து இருக்கிறான். மீதியான் தேசத்து ஆசாரியனுடைய பிள்ளைங்க வராங்க. மேய்ப்பர்கள் வந்து துரத்துறாங்க. மேய்ப்பர்கள் வந்து துரத்துறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஏலம் யாரு? பெண்கள். இவங்களுக்கு அகைன்ஸ்டா ஃபைட் பண்ண இந்த 7 பெண்களால முடியாது. ஒரு ஆண் துணை கூட கிடையாது. எல்லாரும் துரத்துறாங்க. அப்ப துறவண்டையில உட்கார்ந்து இருக்கிற மோசே என்ன செய்கிறான் தெரியுமா? எழுந்திருந்து அவர்களுக்கு துணை நின்று அவர்கள் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான்னு அர்த்தம் என்னன்னா, மேய்ப்பர்களோடு ஃபைட் பண்ணி மேய்ப்பர்களை அப்புறப்படுத்தி அந்த துறவில் இருக்கிற தண்ணீர் அவர்களுக்கு கிடைக்கும்படிக்கு மோசே என்ன செய்கிறார் தெரியுமா? யுத்தம் பண்ணுகிறார். அதன் பிறகு இவங்க போய் அவங்க அப்பா கிட்ட சொல்ல, அவங்க அப்பா மோசே அழைத்து வந்து அதுல ஒரு குமாரத்தி, பேர் என்ன, சிப்போராளை வந்து விவாகம் பண்ணி கொடுக்கிறான். நல்ல கவனமா கேளுங்க. சம்பந்தமே இல்லை, ஒரு காரியம் செஞ்சதுனால இப்போ சம்பந்தக்காரங்க ஆயிட்டாங்க. இது எல்லாமே மோசே வந்து சும்மா தான் உட்கார்ந்துருந்தேன். ஆனா என் ஆண்டவர் வந்து சும்மா வந்து உட்காரல. நான் எதுக்கு இந்த வார்த்தை எடுத்து தெரியுமா? நமக்கான ஒரு நன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார்.
அந்த இடத்துல அவர் இருப்பார். நல்ல கவனிங்க, அந்த இடத்திலிருந்து நம்மை துரத்ததான் சிலரை சத்துரு கொண்டு வருவான். நமக்கான துறவு அந்த இடத்திலிருந்து நம்மை துரத்துவதற்கு. எப்போ இவங்க தண்ணீரை எடுத்து தொட்டிகளை நிரப்பினாங்க, இவங்க இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறம் வந்து துரத்துறாங்க. அவங்க தண்ணீர் எடுத்து தொட்டிகளை நிரப்பும் போதே மோசே எழுந்து எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடு கேட்கல. மோசே உட்கார்ந்து இருக்கிறார். மோசே எப்ப எழும்புனாங்க தெரியுமா? எதிர்க்கிறவர்கள் வந்த போது. உங்க எல்லைக்குள்ளே எதிர்க்கிறவர்களை தேவன் அனுமதிக்கிறது எதற்கு தெரியுமா? தேவன் எழுந்தருளும்படியா. உங்கள் எல்லைக்குள்ளே இவங்க போய் வேற துறவுல இருந்து தண்ணி எடுத்துட்டு போயிருக்கலாம்ல, இல்ல, இது உங்களுக்கானது. அவர்களுக்கு துணை நின்று அவர்களுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினானா இவன் மோசே போய் எடுத்து கொடுக்கிறான். துணை நின்று நம்முடைய நன்மையை நின்று நம்மை துரத்தும்படிக்கு பிசாசானவன் அநேகரை அவன் சவுல் ஏவல் ஆட்களை அனுப்பினது போல அனுப்புவான். நீங்க அதை நினைச்சு ஒரி பண்ணாதீங்க. மோசே பார்க்கிலும் பெரியவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். இங்கே மோசே பிற்பாடுதான் சிப்போராளை சொந்தமாக்கினான். ஆனால் கர்த்தர் நம்ம ஏற்கனவே அவருடைய சொந்தமாக்கி இருக்கிறார். சில துறவிலிருந்து நீங்கள் துரத்தப்படுகிறீர்கள் என்றால் அது உங்களுக்கான துறவு அல்ல. அது உங்களுக்கான துறவானால் கவலை விடுங்க. இன்னைக்கு கொடுக்கப்படுகிற செய்தி, கர்த்தர் உனக்கு துணை நின்று, கர்த்தர் உனக்கு துணை நின்று நமக்கான நன்மையை நாம் அடையாதபடிக்கு சத்துரு துரத்த பார்ப்போம். அந்த இடத்துல தான் நமக்கு என்ன தேவை, எதை உறுதிப்படுத்தணும். ஹல்லேலூயா. பக்கத்துல வந்துட்டாங்க, துறவு பக்கத்துல வந்தாச்சு. நம்ம பக்கத்துல வந்ததும் அசதி ஆயிரும். துறவுல இருந்து தண்ணி எடுத்தாச்சு, டேங்கையும் ஃபில் பண்றாங்க, கொண்டு வந்த எல்லாவற்றையும் நிரப்புறாங்க. நிரப்புனதும் இனி பிரச்சனை முடிஞ்சதுப்பா, நம்ம போய் உட்கார்ந்தாச்சு. அந்த கரங்கிற சேர்ல போய் உட்கார்ந்தாச்சு. இனிதான் பிரச்சனை. சுத்திட்டே இருப்பாங்க நம்மள. ஐயோ தலை சுத்துது. அதுவரை மேய்ப்பர்கள் வந்து அவர்களை துரத்தினார்கள். ஏன் மேய்ப்பர்கள் வந்து துரத்தினாங்க? ஏன் மேய்ப்பர்கள் வந்து துரத்தினாங்க? மேய்ப்பர்கள் வந்து துரத்த காரணம் ஏன் அங்க மேய்ப்பர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது? மேய்ப்பர்கள் என்ன கொண்டு வராங்க? ஆடுகளை கொண்டு வராங்க. இவர்கள் தகப்பனுடைய ஆடுகளை கொண்டு வராங்க. மேய்ப்பர்கள் அவர்கள் ஆடுகளை கொண்டு வராங்க. அவர்கள் ஆடுகளுக்கு தான் இந்த தண்ணீர் வேண்டும், உங்க ஆடுகளுக்கு கிடைக்க கூடாதுன்னு சொல்லி இவர்களை துரத்துகிறார்கள். அதன் அர்த்தம் என்ன? இவங்களை துரத்திட்டாங்கன்னா இந்த தண்ணீரை அவங்க எடுப்பாங்க. உன் தானியத்தை சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடை. இந்த இடத்துல இது திரும்பி அந்த தண்ணீர், இவங்க துரத்தப்பட்டார்கள், துரத்தினார்கள். இவங்களுக்கு ஃபைட் பண்ண முடியுமா? 7 குமாரத்திகள் வராங்க, ஒன்னும் ஃபைட் பண்ண தெரியாது, முடியாது. எப்படி இருக்கும் அவங்களுக்கு? அந்த இடத்துல ஒரு மோசே துணையாக நின்ற போது, ஒரு மோசே துணையாக நின்ற போது இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய துரத்தினவர்கள், அதான் உன்னோடு போராடினவர்கள், உண்மையில எரிச்சலா இருக்கிறவங்க, உன்னோடு வழக்காடுகிறவர்கள், உன்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்கள் எத்தனை பேர் சூழ நின்றால் உலகத்தில் இருப்பவனிலும் உங்களோடு இருக்கிறவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 3 நாட்களிலே நம்முடைய ஜெபம் இதுவாகட்டும். அப்ப நீங்க என் கூட இருக்கணும், என் கூட இருங்கப்பா. கர்த்தர் தன் கையை பிடித்து விட்டாருங்கிற நிச்சயம் வந்த பிறகுதானே யாக்கோபு ஏசாவை போய் ஃபேஸ் பண்றான். ஹல்லேலூயா. கர்த்தர் துணை நின்று இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்தை அப்படி ஈஸியா கடக்கிறாங்க, கஷ்டப்படவே இல்லை. ஆனால் அதே பாதையில எகிப்தியர் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி நடக்கும்போது எகிப்தியர் ஒரு காரியத்தை கண்டு சொல்லுகிறார்கள். யாத்திராகமம் 24:25 வாசியுங்கள்.
24, 25. சாரி, 14, 25. 14, 25. யாத்திராகமம் 14, 25. அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம். கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்றார். ஃபர்ஸ்ட் எல்லாம் இவங்க பார்க்கல. யுத்தம் பாதி வர ஆனதுக்கு அப்புறம் அவங்க என்ன பார்க்கறாங்க தெரியுமா? டேய், யுத்தம் இவங்க பண்ணல, கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், மோசே சொல்றார், மோசே கர்த்தர் உங்களுக்காக நீங்கள் சொல்லிட்டு மோசே அங்கேயே நிற்கிறார். இதான் ஆண்டவர் கோவம் வந்துச்சு. என்ன சொன்ன மோசே? கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், நீங்க புறப்பட்டு போங்கிறார். நீ புறப்பட்டு போ, உனக்கு தெரியும்ல நான் உன் கூட இருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில போராடுறவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க, எரிச்சல் அடைகிறவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க, வழக்காடுறவங்க இருப்பாங்க, யுத்தம் பண்றவங்க இருப்பாங்க. ஆனா நமக்கு இது எனக்கு விரோதமா போராடுறவங்க யார்? லிஸ்ட் எதுக்கு லிஸ்ட் எடுக்கணும்? எனக்கு விரோதம் வழக்காடுறவங்க யார்? அவங்க என்ன பத்தி என்ன சொன்னாங்க? அவர் என்ன ஏதாவது சொல்றாரு அவர் உன்ட்ட, நீ அதை நினைச்சு வரி பண்ணு, அதெல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார். நீங்க சும்மா இருப்பீர்கள். உன்னை நான் எதுக்கு கொண்டு வந்தேன்? பாலும் தேன ஓடுகிற தேசத்தை நோக்கி புறப்பட. நீ புறப்படு. எங்க புறப்பட ஆண்டவரே? சமுத்திரம் மூடி இருக்கு. நீ புறப்படுறதுக்கு நீ வந்து இஸ்ரவேலின் சேனை எல்லாம் புறப்பட்டது. அப்ப நீ லெப்ட் ரைட் போட்டு தானே வந்த, அணி அணியா அப்படி போடு. மோசே கையை நீட்டு. மோசே கோலை நீட்டுறாரு, கர்த்தர் காட்டுற அனுப்புறாரு. நீ புறப்படு, நீ போ. இல்ல நான் போக மாட்டேன், நான் இப்படிதான் இருப்பேன். நீ போ. மோசே உன் கோலை நீட்டு. நீ இப்படிதானே வந்த மோசே? எகிப்துல இருந்து எப்படி வந்த? நீ அணி அணியா தானே வந்த, கர்த்தருடைய சேனையா தானே வந்த, லெப்ட் ரைட் போட்டு தானே வந்த. மோசே உன் கோலை நீட்டு. ஏன் இங்க வந்தது முடங்குற? அங்க வச்சே பார்க்கணும், பார்க்க விடல. அக்கினி ஸ்தம்பம் இவர்களுக்கு முன்னாக இருந்த மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் விலகி ஸ்டாப் பண்ணுது. அப்ப மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பத்தை இஸ்ரவேலர் மட்டும் பார்க்கல, இப்ப யாரும் பார்க்கறாங்க? எகிப்தியரும் பார்க்கறாங்க. ஆனா அவங்க இதுவரை எதை பார்க்கல தெரியுமா? கர்த்தர் இவர்களுக்கு துணையா நிக்கிறான்னு பார்க்கல. எதை பார்த்தாங்கன்னா, ரெண்டு பேருக்கும் காமனா நிக்கிறார், ரெண்டு பேருக்கும் நடுவுல நிக்கிறார். நமக்கு நிச்சயம் இருக்கணும், அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல, அவர் நடுவுல தான் நிற்பார். ஆனா நான் அவரிடத்துல ஒப்பு கொடுத்திருக்கிறேன். எனக்கு ஒரு பிரச்சனை வந்தா கர்த்தர் என் பட்சத்துல தான். இந்த ஒரு நிச்சயம் இருக்கா? எனக்கு ஒரு பிரச்சனை வந்தா கர்த்தர் என் பட்சத்துல தான். யாக்கோபு போய் உட்கார்ந்து இருக்கிறான். ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் பிரச்சனை இல்ல, கர்த்தர் யாக்கோபு பக்கத்துல தானே போய் உட்கார்ந்தார். ஏன்? நான் யாக்கோபை சிநேகித்தேன். அதுதான் அதான் அந்த வார்த்தை, நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே. எவ்வளவோ எவ்வளவோ உயர்ந்தது உம் அன்பு, அளவே இல்லாதது. எவ்வளவோ ஓ ஹல்லேலூயா உம் அன்பு. மோசே தன் பிள்ளைக்கு பெயர் வைக்கும் போது ஒரு வார்த்தை சொல்லுவார். யாத்திராகமம் 18வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்துல, என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனின் பட்டயத்துக்கு என்னை தப்புவித்தார்.
அப்போ மோசேயினுடைய வாழ்க்கையின் முடிவு எதுல இருந்துச்சு தெரியுமா? பார்வோனுடைய பட்டயத்து கீழே. ஆனால் கர்த்தர் துணை நின்று என்ன செய்தார் தெரியுமா? தப்புவித்து பார்வோன் கதையை முடிச்சார். என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று. எசேக்கியா யூதாவை ஆண்டு கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு விரோதமாய் சனகரிப் சேனை வந்து நிற்கிறது. எசேக்கியா ராஜா தன் ஜனத்தை என்ன சொல்லி பலப்படுத்தினான் தெரியுமா? 2 நாளாகும் 32வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்திலே, அவனோடு இருக்கிறது மாம்ச புயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறார், நம்முடைய தேவனாகிய கர்த்தர்தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனோடு இருக்கிறது மாம்ச புயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே. அப்போ எசேக்கியா ஜனங்களுடைய போக்கஸ் எங்க கொண்டு வர்றாருன்னா, நீ எத்தனை பேர், அவங்க எத்தனை பேர், இப்படி பார்க்காத. என் வருமானம் என்ன, என் கடன் என்ன, இப்படி நம்ம பார்த்தா தளர்ந்துருவோமா இல்லையா? கடந்த நாள் ஒரு சகோதரி வந்தாங்க. அவங்க பிரச்சனை எல்லாம் சொன்னாங்க. கடன் பாரம், ஒரு பக்கம் வியாதி, அப்படி இப்படி சொன்னாங்க. சரி, எவ்வளவு சேலரி வாங்குறீங்க கேட்டேன். 1 lakh, 1 லட்சம் ரூபா சம்பளம் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றாங்க. 1 லட்சம் ரூபா சம்பளம் சொல்லிட்டு அடுத்த, அண்ணா 2 நாள்ல காலி ஆயிரும்ண்ணா. சம்பளம் வாங்கி வட்டிக்கு வீட்டில் பெற்றோர் பலவீனத்தில் படுத்திருக்கிறாங்க. 2 நாள் தான் அப்படி கையில் வரும். அந்த 1 மாசம் வேலை பார்த்து, இரவு பகல் வேலை பார்த்து அந்த 1 லட்சம் ரூபாய் கையில் வரும். 2 நாள் கூட இருக்காது. நம்ம உடனே அப்படித்தானங்க பார்ப்போம், எல்லாருமே அப்படித்தானங்க. ஐயோ, இதை நான் எப்படி சமாளிக்க போறேன்? எசேக்கியா எப்படி பார்க்க வைக்கிறான் தெரியுமா? நீ இப்படி மாம்ச புயத்தை அப்படி பார்க்காத. அவன் 100 பேர் வர, நம்ம 50 பேர் இருக்கிறோம். ஐயா, நம்ம ஹேண்டில் பண்ணிட மாட்டோம். அவங்க 1 லட்சம் பேர் வராங்க, நம்ம 50,000 பேர் இருக்கிறோம். இல்ல, இப்படி பார்த்தா நம்ம எந்த யுத்தமே பண்ண முடியாது, எந்த யுத்தத்துக்கும் போக முடியாது. நீ இப்படி பாரு, அவங்க புயல்லாம் மாம்ச புயம். ஏன் மாம்ச புயம் சொல்றார்? மாம்சம் புல்லு கோப்பா இருக்கிறது. அது எப்ப வேணாலும் காய்ந்து போகலாம், எப்ப வேணாலும் அடிந்து போகலாம். ஆனால் நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி அவர்களை என்ன பண்ணானா? தேற்றினான். இதான் இப்படி தேற்ற. முதல்ல ஒருவன் தேற்றப்பட்டாலே அவன் நம்பிக்கையை வச்சிருவான். வேதம் சொல்லுகிறது, எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தையின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். அதாவது நம்பிக்கை தளர்ந்து இருக்கிறவங்களை நம்ம போய் இந்த நம்பிக்கையை மொத்தமா அடக்கம் பண்றதுக்கு போக கூடாது. நம்ம போய் அவங்கள தேற்றணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேற்றும் வார்த்தைகளை கர்த்தரை வச்சு சொல்லணும், வேற யாரையும் வச்சு சொல்லக்கூடாது. கர்த்தரை வச்சு சொன்னா அந்த வார்த்தையில ஜீவன் இருக்கு. ஏன்னா கர்த்தர் ஜீவன் உள்ளவர். ஆண்டவரை வச்சு சொல்லணும். அதனால சொல்லுங்க, அவனுக்கு இருக்கிறது மாம்ச புயம், ஆனா நான் கர்த்தருக்கு முன்பாக எப்படி உத்தமா நடந்தே தெரியுமா? இப்படி மட்டும் இந்த இடத்துல எசேக்கியா சொல்லியிருந்தா இனி நடக்க வேண்டாம் சொல்லிட்டு அவங்களே கதையை முடிச்சிருப்பாங்க. இந்த இடத்துல அவன் கர்த்தரை கொண்டு வரான். நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை அவன் தேற்றுறான். அது நம்பிக்கையில டவுன் ஆகி நம்ம கூட இருக்கிறவங்க இருக்கும்போது தேற்றணும். அந்த கிருபை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இந்த வருஷம் நம்ம அநேகரை தேற்ற போறோம். சிலர் ஆண்டவரை முதல்ல என்ன தேற்றுக்கப்பா. ஆனா அந்த எசேக்கியா என்ன பண்ணுவார் தெரியுமா? பெருசா வெளியே தேற்றிட்டு உள்ள போயிருந்து வஸ்திரம்லாம் கிழிச்சிட்டு ஓன்னு ஒரே, அது வெளியே தெரிய வேண்டாம். நம்ம பிரச்சனை நம்மளோட இருக்கட்டும். ஆனா வெளியே வரும்போது திடன் சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யோபு 16ல யோபு சொல்லுவார் பாருங்க இந்த வார்த்தை. அதாவது யோபுவின் நிலைமையை பார்த்து நிறைய பேர் அவனை காணர் பண்ணுவாங்க, குற்றப்படுத்துவாங்க. இப்படியெல்லாம் அந்த நிறைய பேர் அவங்க நண்பர்கள். இப்படி சொல்லும் போது யோபு ஒரு வார்த்தை சொல்லுவார். அதனுடைய
4-5 வசனங்களை வாசிங்க. 16வது அதிகாரம் 4-5 வசனங்கள். உங்களைப் போல நானும் பேசக்கூடும். நான் இருக்கும் நிலைமையில், இந்த வார்த்தைகள், நான் இருக்கும் நிலைமையில நீங்க இருந்தா நானும் உங்களுக்கு விரோதமாய் வார்த்தைகளை கோர்த்து உங்களுக்கு எதிரே. சிலர் பெரிய 2 பேஜுக்கு எழுதிட்டே வருவாங்க பேசுறதுக்கு. ஏன்னா அப்படிப்பட்ட நிலைமையில வசனமா நம்ம கையில மாட்டிட்டாங்க. வந்து உக்காந்து இருந்து நம்ம வீட்டுல உக்காந்து நம்ம டீயை குடிச்சிட்டு வந்து அடிப்பாங்க பாருங்க. அவர் சொல்ற, உங்களை மாதிரி நான் இருக்கும் நிலைமையில் நீங்க இருந்தால் நான் உங்களுக்கு விரோதமாக வார்த்தைகளை கோர்த்து உங்களுக்கு எதிரே என் தலையை, அதுவும் சும்மா பேச மாட்டாங்க, தலையாட்டி தான் பேசிட்டே இருப்பாங்க. பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு இப்படி வேலை போச்சா உனக்கு எதுவும் வேணும் அப்படி ஆடிட்டே இருப்பாங்க. சார் நான் சொன்னது உங்க வேலை போச்சு. இப்படிதான் யோபு 42வது அதிகாரத்துல இந்த தலையாட்டெல்லாம் நின்னுட்டு இப்படி ஆட்டிட்டு பாரு உனக்கு ஆண்டவர்ல அப்படி பண்ணுவாரா, நீ தப்பு பண்ணாம இருந்த உனக்கு இப்படி தலையாட்ட. அவர் சொல்றாரு, உங்களுக்கு விரோதமா நானும் பேசக்கூடும். நான் இருக்க நிலைமையில நீங்க இருந்திருந்தா நான் உங்களுக்கு விரோதமாய் வார்த்தைகளை கோர்த்து உங்களுக்கு எதிர என் தலையை துலுக்கவும் கூடும். ஆனா அவர் சொல்ற, ஆனாலும் அப்படி ஒரு நிலைமையில நீங்க இருந்தா நான் என் வாயினால் உங்களுக்கு திடன் சொல்லுவேன், என் உதடுகளின் அசைவு உங்கள் துக்கத்தை. இதுதாங்க ஒரு தேவ பிள்ளைக்கு அழகு. இவனை குறித்து தான் தேவன் பரலோகத்தில் சாட்சி கொடுக்கிறார். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவருமான. உங்க நிலைமையில நான் இருந்தா உங்களை மாதிரி எனக்கும் முடியும். நான் அப்படி செய்ய மாட்டேன், அப்படி செய்யக்கூடாதுங்க. அப்படி எப்படா விழுந்தோன்னு நான் அப்பவே சொன்னேன். சிலர்லாம் அந்த டைம் தான் தலை அப்பதான் ஆடும், அது வரைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும். இல்ல, இசைக்க தேடுறான், ஆனா உள்ள வெயிட்டான பாரத்தை வச்சுட்டு. நீங்க மற்றவர்களை தேட்டிட்டு ஆண்டவர் சமத்துல வாங்க, உங்களை கர்த்தர் தேட்டுவார். மற்றவர்களுக்கு திடன் சொல்லிட்டு ஆண்டவர் சமத்துல வாங்க, ஆண்டவர் சமத்துல வந்து அமருங்கள். கர்த்தர் ஏசாயா ஓடி போய் என் பிள்ளை கிட்ட, அவன் நெஞ்ச கிழிச்சு அழுதுட்டு இருக்கிறான். ஆமென். சனகரிப்பு நிந்தித்தது, ரப்சாகே நிந்தித்ததை கேட்டவன் உடைஞ்சிட்டு இருக்கிறான். நீ போய் சொல்லு, நீ போய் அவனிடத்துல சொல்லு, நாம என் தாசனாகிய தாவீது நிமித்தம் நான் இந்த நகரத்துக்கு ஆதரவா இருப்பேன். அந்த சனகரிப்பிட்ட போய் சொல்லு, ரப்சாகேட்ட போய் சொல்லு. ஏசாயா 37வது அதிகாரம் அதனுடைய 21, 22 வசனங்கள். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா சொல்லி அனுப்பினது. நல்ல கவனிங்க. நீங்க மற்றவர்களை திடப்படுத்தி விட்டு நீங்க ஆண்டவர் சமூகத்துல வந்திருந்து உங்கள் இருதயத்தை உடைத்து ஊட்டும் போது உங்களுக்கான வார்த்தை அனுப்பப்படும். சொல்லி அனுப்பினது, சொல்லி அனுப்புவார். என்ன சொல்லி தெரியுமா? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், அசிரியா ராஜாவாகிய சனகரிப்பு நிமித்தம் நீ என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாயே, அவனை குறித்து கர்த்தர் சொல்லுகிற வசனமாவது, இப்ப நீ அவன் உன்னை பத்தி நிறைய பேசினால, உன்னை ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணால, உன்னை டவுன் பண்ணால, உன்னை அழிக்க போறேன், அப்படி பண்ண போறேன், இப்படி பண்ண போறேன்னு சொன்னால, அவனை பத்தி நான் சொல்றது நீ கேளு. அவனை குறித்து சொல்லுகிற வசனமாவது, சீயோன் குமாரத்தியாகிய கன்னியாஸ்திரீ உன்னை இகழ்ந்து உன்னை பரியாசம் பண்ணுகிறாள், எருசலேம் குமாரத்தி உன் பின்னாலே தலையை துலுக்குகிறாள். யாரை நிந்தித்து தூஷித்தாய்? யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய்? என்னதன் அர்த்தம்? கர்த்தர் உனக்கு துணையா நிற்கும் போது உனக்கு எதிராய் வருகிற வார்த்தைகள் அவர் ஃபேஸ் பண்ணுவார். நீ யாரை நிந்தித்து தூஷித்தாய்? யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய்? நீ இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாய் அல்லவோ உன் கண்களை மேட்டிமையா ஏறெடுத்தாய். உன் ஊழியக்காரரை கொண்டு நீ ஆண்டவரை நிந்தித்தாய். 29வது வசனம், நீ எனக்கு விரோதமாய் கொந்தளித்து வீரியம் பேசினது என் செவிகளில் ஏறினபடியினாலே
நான் என் துரட்டை உன் மூக்கிலும் என் கடிவாளத்தை உன் வாயிலும் போட்டு. அதன் அர்த்தம் என்ன? முதல்ல கர்த்தர் சத்ருவின் வாயை அடைப்பார். அடுத்து அவனுக்கு சொல்றார், நீ பாரு, உனக்கு அடையாளமா இருப்பது என்னவென்றால் இந்த வருஷத்துல தப்பி பயிராகிறதையும் 2ஆம் வருஷத்துல தானாய் விளைகிறதையும் சாப்பிடுவீர்கள். 3ஆம் வருஷத்திலோ விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளில் கனிகளை புசிப்பீர்கள். யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். 32 கடைசி சேனைகளின் கர்த்தரின் வைராக்கியம். சத்தமா சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தரின் வைராக்கியம். ஏன்னா எசேக்கியா எதை நம்பினான் தெரியுமா? ஆண்டவர் அவங்கள்ட்ட எல்லாம் அது இருக்கு, என்கிட்ட இது இல்ல. இன்னைக்கு நம்ம புலம்பலை தான் இருக்கு. அவர்களுக்கு அவங்க நம்பி இருக்கிறது மாம்ச புயம். அவங்க ஆள் பலத்தை நம்புறாங்க, பண பலத்தை நம்புறாங்க, அதிகார பலத்தை நம்புறாங்க. நம்மளும் அதே லெவல்ல பார்த்துட்டு இருந்தோம்னா அதை நினைச்சு புலம்பிட்டு தான் இருப்போம். இஸ்ரவேலின் சேனைக்கு விரோதமாய் பார்வோன் ரதங்கள் குதிரைகளோடு வரும்போது ஜனங்கள் அதை பார்த்து தான் புலம்புனாங்க. அதுதான் ஆண்டவருக்கு, உனக்கு யார் துணை நிற்கிறார்? அந்த இடத்துல தான் பாடி இருக்கணும், சேனைகளின் கர்த்தர் என்பது அவர் நாமம், யுத்தத்தில் வல்லவர். அங்க பாடி இருக்கணும். அவங்க பாடல. அப்ப நீ எப்ப பாடுவ? நீங்க யுத்தத்தில் வல்லவர் என்பது எனக்கு தெரியணும். அப்ப உனக்கு தெரியணும்னா என்ன வரணும்? யுத்தம் வரணும். வருது. ஆமே. நீ ஃபர்ஸ்டே பாடி இருந்தா அவர் முத்த வந்திருப்பார். ஆமே. அப்படி மேகஸ்தம்பத்தில் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி வராங்க. இனி எங்க கூட்டு போறாரோ தெரியலன்னு வராங்க. பார்த்து வேலைக்கு ஆகாது. ரட்சிக்கப்பட்டு வெளி வந்து ஒருத்தன் பாடினானா? ஒருத்தர் பாடல. மோசை வேற முறையிட்டு தான், என்ன ஆண்டவரே இது? கர்த்தர் யார் என்பதை அறியணும். சேனைகளின் கர்த்தரின் வைராக்கியம். கர்த்தர் சொல்ற, நீ யாரை பார்த்து நிந்தித்தியோ அவங்க இந்த வருஷம் இப்படி சாப்பிடுவாங்க, அடுத்த வருஷம் அப்படி சாப்பிடுவாங்க, 3ஆவது வருஷத்துல விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். இதை எது செய்யும் தெரியுமா? சேனைகளின் கர்த்தரின் வைராக்கியம் செய்யும். சொல்லிட்டு 33 ஆகையால் கர்த்தர் அசீரிய ராஜாவை நோக்கி, அவன் இந்த நகரத்திற்குள் பிரவேசிப்பதில்லை, இதன் மேல் அம்பு எய்வதும் இல்லை, இதற்கு முன்பாக கேடகத்தோடு வருவதும் இல்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை. அவன் இந்த நகரத்திற்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியை திரும்பி போவான். என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாயிருப்பேன். இப்படி அவர் சொல்லி அனுப்பினதும் 36வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு, அவ கர்த்தருடைய தூதன் வரதுக்கு முன்னாடி என்ன வரணும்? வார்த்தை வரணும். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்ட அசீரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலையில் எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். அப்பொழுது அசீரியா ராஜாவாகிய சனகரி பிரயாணப்பட்டு திரும்பி போய் நினிவேயில் இருந்து விட்டான். அவன் இருந்துட்டான். அவன் பேசின பேச்சுக்கு எசேக்கியா இருந்துட்டான்னு நினைச்சுட்டார். ஆனா கர்த்தர் அவனை இருத்திட்டார். ஏன்னா எசேக்கியா எதை நம்பினா தெரியுமா? கர்த்தர் எனக்கு துணை. இதை உறுதிப்படுத்துங்க. உங்களை இருத்த பார்க்கிறாங்க. என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் என்னை வெளிச்சத்துல கொண்டு வருவார். நல்ல இருத்த பார்க்கிறாங்க. என்ன? அவன் தன் தேவனாகிய நிஸ்ரோத்தின் கோவிலிலே பணிந்து கொள்ளுகிற போது அவன் குமாரராகிய அத்ரமலேக்கும் சரேட்சேரும் அவனை பட்டயத்தினால், இந்த ஒரே அதிகாரத்தில் 2 பேர் 2 கோயிலுக்கு போறாங்க. எசேக்கியா தன் தேவனை பணிந்து கொள்ள ஆலயத்துக்கு போகிறான். சனகரிப் தன் தேவனை நிஸ்ரோக்கின் கோவிலுக்குள்ளே போய் பணிந்து கொள்ள போகிறான். 2 பேர் பணிந்து கொண்டது நிமித்தம் 2 பட்டயம் புறப்படுகிறது. எசேக்கியா பணிந்து கொண்ட போது தூதன் பட்டயத்தை எடுத்துட்டு புறப்படுகிறான். சத்துருக்களை சங்கரிக்க. பட்டயம் யார் மேல் வரல தெரியுமா? ஆமே. ஏன்னா ஆண்டவர் சமூகம் தான் ஒரு தேவ பிள்ளைக்கு அடைக்கலம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். உன் பக்கத்தில் 1000, உன் வலதுபுறத்தில் 10,000 விழுந்தாலும்
இப்ப சனகரிப்பும் புறப்படுகிறான். புறப்பட்ட போது அவனுடைய குமாரனை பட்டயத்தை எடுக்கிறான். நினைச்சிருப்பா இப்ப என் புள்ள போய் வெட்ட போறான்னு பார்த்தா பின்னாடியே வந்து ஆமென். அதன் அர்த்தம் என்ன? இசைக்கியாவே நீ பட்டை எடுக்காத, நான் பார்த்துக்கிறேன். பிரச்சனையை எப்படி டீல் பண்ணணும், சால்வ் பண்ணணும்னு நம் கரம் பிடித்து நமக்கு துணை நிற்கிற நம் கர்த்தர் அறிவார், நம் தேவன் அறிவார். ஒன்றை மட்டும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள், கர்த்தர் துணையா இருக்கிறாரா என்பதை மட்டும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். சங்கீதம் 94:17 தாவீது இப்படி சொல்லுகிறான், கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டா என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணியிருக்கும். அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? கர்த்தர் எனக்கு துணையா இராமல் இருந்திருந்தா எனக்கு அடக்காராதனை என்றோ நடந்து முடிஞ்சிருக்கும். கடந்த 2023 ஆகஸ்ட் பிரேயர்ல ஒரு ஃபேமிலி வந்தாங்க, வெளியூர்ல இருந்து. ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்தாங்க. அந்த குறிப்பிட்ட நாளில் வந்துட்டு சொன்னாங்க, பஸ் நான் இந்த டே கணக்கு பண்ணி ஏன் வந்தேன் அப்படின்னா, இதே நாள் போன வருஷம் இதே டேல நானும் ஒய்ஃபும் டிசைட் பண்ணோம் நம்ம சூசைட் பண்ணலாம் அப்படின்னு. அப்போ உங்கள் செய்தி ஓடிட்டு இருந்துச்சு. அப்படி டிசைட் பண்ணோம். டிசைட் பண்ணி சரி அப்போ அவளும் ஓகே சொல்லிட்டா, நானும் ஓகே சொல்லிட்டேன். 2 பேரும் ஓகே சொல்லி இப்போ 2 பேரும் இந்த விஷயத்தில் நல்லா ஒரு மனதாக வந்துட்டோம். வந்து அப்படி இருக்கும்போது திடீர்னு அதுலேருந்து 2 வார்த்தைகள் ஆண்டவர் பேசினார். எங்கள் 2 பேரோட எண்ணம் மாறிட்டு அந்த இடத்துல 2 பேரும் மாறி மாறி நல்லா அழுதுட்டோம். நல்லா அழுது முடிச்சிட்டோம். 1 வருஷமா கர்த்தர் அழகாக நடத்துகிறாங்க. அன்னைக்கு அந்த அவங்க சொன்ன வார்த்தை, அந்த வார்த்தையை மட்டும் நாங்கள் கேட்கலன்னா அங்கே 2 பேரும் மறித்து இன்று 1ஆம் ஆண்டு அஞ்சலி. அப்படி 2 பேரும் மறித்து இன்னைக்கு 1 இயர் ஆயிருக்கும். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க 1ஆம் ஆண்டு அஞ்சலின்னு போட்டிருப்பாங்க. அப்படின்னு நினச்சிட்டு போங்க, ஆரம்பட மாட்டாங்க. அப்படின்னா நீங்களே தான் போட்டு போகணும். ஃபஸ்ட்டு அட்வான்ஸ்லாம் கொடுத்து இப்படி எத்தனை ஒரு ஊரில் ஒரு ஓப்பன் கிரவுண்டு மீட்டிங் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பொண்ணு ஓடி வந்து அங்கிள் எங்கள் மம்மி உங்ககிட்ட பேசணுமா அப்படின்னு. நான் அப்படி இறங்கி போகும்போது அவங்க சொன்னாங்க, அவங்க அதே மாதிரி இந்த மந்தில் இந்த வருஷம் இந்த மந்தில் இந்த வேர்டு மட்டும் ஆண்டவர் அவங்க மூலமாக நான் கேட்காம இருந்திருந்தா நான் இறந்து இத்தனை நாளாக இருக்கும், என் பிள்ளை அனாதையாக இருந்திருக்கும். கர்த்தர் எனக்கு துணையாயிராவிடும். என் ஆத்துமா சீக்கிரத்தில் எத்தனை பலவீனங்கள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை நிந்தைகள், எத்தனை அவமானங்கள், தனிமை, நெருக்கம். அந்த டைம்லாம் பயப்படாத, யாக்கோபனும் பூச்சியே நான் உன் வலது கரத்தை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன். கர்த்தர் துணையாயிருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றாய் தெரிந்த ஒரு வசனத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 2 நாளாகமம் 14வது அதிகாரம். எத்தியோப்பியர் ஆசாவுக்கு விரோதமாய் படையெடுத்து வரும்போது ஆசாவும் எதிர்கொண்டு போகிறான். அதனுடைய 11வது வசனத்தை வாசியுங்கள். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும் என்றார். அப்பொழுது இந்த வேர்டு ஆசா கிட்ட வந்ததும் ஆண்டவர் எழுந்தருளினார். அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கு யூதாவுக்கு முன்பாக முறிய அடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். இந்த இடத்துல 5 காரியங்களை நம்ம பார்க்க முடியும். ஒன்று, ஆசாவும் எப்படி புறப்பட்டு போறான் பாருங்க. 10வது வசனத்துல, அப்பொழுது ஆசா அவனுக்கு எதிராக புறப்பட்டு போனான்,
மரேஷாவுக்கு அடுத்த செப்பாத்தா என்னும் பள்ளத்தாக்கில் யுத்தத்துக்கு. அப்ப ஆசாவுக்கும் டீம் இருக்கு. 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யூதாவிலே பரிசை மீட்டையும் பிடிக்கிற 3,00,000 பேரும் பென்யமீனிலே கேடகம் பிடித்து வில்லை நாணேற்றுகிற 2,80,000 பேருமான சேனை ஆசாவுக்கு இருந்தது. இவர்கள் எல்லாரும் யாரு? பராக்கிரமசாலிகள். இப்ப ஆசாவுக்கு பின்னாடி இவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஆனா ஆசா கண்களை எங்க ஏறெடுக்கிறான்? இவங்களுக்கு தான் தேவன் துணை நிற்பார். யாபோக்காட்டின் கரையில வேற யாரும் இல்ல, அதனால யாக்கோபு பார்த்தாருன்னு சொல்லலாம். இங்க இருக்கிறாங்க. என் கூட ஆட்கள் இருந்தாலும் இல்லாம போனாலும் என் கண்கள் அவரை தான் நோக்கி இருக்குமானால் கர்த்தர் ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார். இவன் இப்ப மாம்ச புயத்தை பார்க்கிறானா கர்த்தரை பார்க்கிறானா? அதான் அவர் வெயிட் பண்றார். அவர் யுத்தம் பண்றதுக்கு ரெடியா தான் இருக்கிறார். ஆனா எனக்கு துணை செய்யணுமா வேண்டாமாங்கிறத நான் தானே டிசைட் பண்ணணும். நம்ம கூட யார் வரணுங்கிறத நாம தானே டிசைட் பண்ணணும். அப்படி அணிவகுத்து நிற்கும் போது ஃப்ரெண்ட்ல ஆசா நிற்கிறான். எப்படி பார்த்துருக்கணும்? பின்னாடி பார்த்துட்டு இப்படி சொல்லியிருக்கணும், பின்னாடி பாப்பான்னு பார்த்து அப்படிங்கிறான். கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். 2வது, ஆசாவுக்கு எதிராய் வந்த எத்தியோப்பியன் எப்படி வந்திருக்கிறானா? 9வது வசனம், அவர்களுக்கு விரோதமாய் எத்தியோப்பியன் ஆகிய சேரா 10,00,000 பேர்கள் சேர்ந்த சேனையோடு, அதை எண்ணி முடிக்கிறதுக்குள்ளே ஆசாக்கு ஆயுசு போயிடும். 300 ரதங்களோடும் புறப்பட்டு, அவன் ஆசாவுக்கு எல்லாம் இருந்தாலும் சேரா கிட்ட இருக்கிறத வச்சு பார்த்தா சேரவே முடியாது. அவ்வளோ பெரிய டீம். ஆனாலும் ஆசா என்ன சொல்றாரு தெரியுமா? ஆண்டவரே இங்க பாருங்க, பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும். அதன் அர்த்தம் என்ன? ஆண்டவரே இப்போ பலமுள்ள சேரா, பலனற்ற ஆசா, இந்த 2 பேர்ல யார் ஜெயிக்க போறாங்கன்னு கேட்டா எல்லாரும் சேரான்னு சொல்லுவாங்க. ஆனா ஆசா சொல்றான், நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றீங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. இதுதான் தேவனை பெரிதாக பார்க்கிறான். எந்த சைடு மெஜாரிட்டியோ அவங்க ஜெயிப்பாங்க. இது நம்ம எல்லாருடைய பார்வை தானே. இந்த பார்வையை உடைக்கிறோம். அப்பா பலன் உள்ளவன் இங்க யாரு? சேரா. பலனற்றவன் யாரு? அப்போ இந்த இடத்துல யாருக்கு ஹெல்ப் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும்? சேராவுக்கு. ஆனா ஆசை சொல்றான், அப்படி பலன் உள்ளவனுக்கு ஹெல்ப் பண்றது உங்களுக்கு எவ்வளவு ஈஸியோ அது போலதான் ஆண்டவரே பலன் உள்ளவனுக்காகிலும் பலனுள்ளவன் பலனற்றவன் பலமுள்ளவன் பலனில்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது என் இயேசுவுக்கு. கர்த்தரை பெரிதாய் பார்க்கிறவர்களுக்கு கர்த்தர் துணை நிற்பார். 3வது பாருங்கள், அவன் உதவி கேட்கிறான். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும். ஹெல்ப் கேட்கிறான். அந்த இடத்துல எப்பவுமே ஆண்டவர்ட்ட அந்த ஒத்தாசையை நாடணும். எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிற வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை. எந்த காரியத்துக்கு நமக்கு பின்னாடி 1000 பேர் சப்போர்ட்டிவா நின்னாலும் கண்களை ஏறெடுத்து பழகணும். நேசர்கள் வந்தபோது நேசரை மறந்தாள். ஓசியா 2 எடுக்க வேண்டாம். நேசர்கள் எல்லாம் போனதுக்கு அப்புறம் நேசரை தேடணும். இப்படி தேடக்கூடாது. எத்தனை பேர் இருந்தாலும் இப்படி நான் பார்த்து பழகணும். ஆண்டவரே வந்துருங்கப்பா, என் கூட வாங்கப்பா. அழகான ஒரு பாட்டு உள்ள, வாருமையா போதகரே வந்த மீடம். லாசர் வியாதியா இருந்த போது மார்த்தாளும் மரியாளும் இயேசுவுக்கு சொல்லி அனுப்புனாங்க வாங்க. ஆனா அதே வீட்டுல லாசர் நல்லா இருக்கும் போது இயேசுவை கூப்பிட்டாங்க. நம்ம இந்த செகண்ட் ஹாஃப் தான் நம்ம லைஃப்ல இருக்கு. கஷ்டத்துல இயேசுவை கூப்பிடுவோம். நல்லா இருக்கிறாங்க, வீட்டில் விருந்து வைக்கும் போது இயேசுவை கூப்பிட்டாங்க. அடுத்து பாருங்க, திருப்பி விருந்து வைக்கிறாங்க, இயேசு உள்ள உட்கார்ந்து இருக்கிறார். எனக்கு ஆண்டவர் எங்க வீட்டில் மகிழ்ச்சியின் சத்தம் கேட்கும் போது நீங்க இருக்கணும். துக்கமான நிலை நடக்கும்போது நீங்க இருக்கணும். நீங்க எனக்கு துணையா இருக்கணும். கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும். அப்ப எங்களுக்கு துணை. இந்த இடத்துல அவன் பெக் பண்றான்,
ரிக்வஸ்ட் ஆண்டவரை எத்தியோப்பியன் அந்நியன், எத்தியோப்பியன் புறஜாதியான் அப்படின்லாம் சொல்லி அவன் வந்து நாங்கள்லாம் கிறிஸ்தவர்கள், நாங்களாம் இந்த சர்ச் இப்படி ஹெல்ப் கேட்கறதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கு. அதை கெஞ்சணும். கர்த்தரை நோக்கி அழுது கெஞ்சினான். யாரு? நாளைக்கு அவன் பேர்ல தான் கர்த்தரை அறியப்பட போகிறார், யாக்கோபின் தேவன். ஆனா அவன் எப்படி இருக்கான் தெரியுமா? ஆண்டவர்கிட்ட கெஞ்சுறான். ஆண்டவர்கிட்ட கெஞ்சுறவங்க வேற யார்ட்டையும் கெஞ்ச ஆண்டவர் விட மாட்டார். நம்ம ஆண்டவர்கிட்ட கமெண்ட்ல விடுவோம். இப்ப வாரம் இறங்கி வாரம் ஆண்டவர் வந்து ஆபிரகாம அவருக்கு லெவல்ல வச்சு பேசுறார். நான் செய்ய போகிறது ஆபிரகாமுக்கு மறைப்பேன். என் சிநேகிதன் அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஆளை காணல, எங்கன்னா விழுந்து கிடக்கிறான் கீழே. சாம்பலும் தூளுமானவன் உம்மிடத்துல பேசுறது 50 தான். என்னப்பா இப்படி பார்கெயின் பண்ணிட்டு இருக்கிற? ஒரு 45 5 குறைஞ்சா ஒரு 40 எப்படி இப்படி கெஞ்சிட்டு இருக்கிற? 99 வயசு தயங்கல்ல. கர்த்தர் சப்போர்ட்டிவா நிற்கிறார். அப்பா கிட்ட அந்த இடத்துல தான் நம்முடைய இந்த மேட்டிமை, பெருமை, இந்த இடம்லாம் அட்டி வாங்கப்படுது. நாலாவது அவர் சொல்றாரு, உம்மை சார்ந்து உமது நாமத்திலே இந்த ஏராளமான கூட்டத்துக்கு எதிராக வந்தோம் அப்படிங்கிறான். என்ன ஆண்டவரே, என் பின்னாடி நிற்கிற ஒரு சேனை இருக்குல்ல, நான் அதை நம்பி வரல. என் வில்லை நான் நம்பேன். என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை. இந்த வில்லை பிடிச்சு பழக்க வச்சது நீங்க தான். இந்த பட்டயத்தை கையில கொடுத்து பழக்க வைத்தது நீங்க தான். ஆனா நான் நம்புறது இதுல இல்லப்பா, என்னை பழக்க வச்ச நான் உங்களை தான். ஆண்டவர், நான் உண்மை சார்ந்து கர்த்தரை சார்ந்து நிற்பதை வெளிப்படுத்துகிறான். அதனாலதான் சிலர் சொல்லுவோம் தெரியுமா? சிலர் நீங்க போயிடாதீங்க, இங்கே நில்லுங்க, இங்கே நில்லுங்கன்னு சொல்லுவோம். சிலர்லாம் போயிட்டு வரேன் பிரதர், நீங்க போங்க. இன்னொருத்தங்க கூட நீங்க எங்க போறீங்க? நில்லுங்க. சிலர் விட மாட்டோம், நம்ம சிலர் விட மாட்டோம். அவங்க நிக்கணும் அப்படின்னு பார்ப்போம். அப்படி ஆண்டவர் பிடிச்சு வைக்கிறான். ஆண்டவர் உண்மை சார்ந்துதான் வந்திருக்கிறோம். அதாவது எங்க சேனையில நீங்க தான் மெயின் லீடர். உண்மை சார்ந்து வந்திருக்கிறோம். எல்லாரும் என் பின்னாடி நிக்கிறத நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நான் எல்லாரோட சேர்ந்து உங்க பின்னாடி நிக்கிற ஆண்டவரேங்கிறான். அடுத்து சொல்றான் பாருங்க, மனுஷர் கர்த்தாவை நீரங்கள் தேவன், மனுஷன் உண்மை. அதன் அர்த்தம் என்ன? யுத்தத்தை கர்த்தருடையதாக்குகிறான். ஆண்டவர், நான் தோத்தா நீங்க தோத்தது மாதிரி தோத்துறாதீங்கப்பா அப்படிங்கிறான். ஆண்டவர் இதுவரை கேட்டுட்டு இருந்தார், மனுஷருமை மேற்கொள்ள விடாதீன்னு சொன்னதும் அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் கர்த்தரை சார்ந்து ஒருத்தர் நிற்கிறானா, அவன் யாரா இருந்தாலும் கர்த்தர் துணை நிற்பான். ஆனால் இதே ஆசா வசதி வாய்ப்பெல்லாம் வந்து சேனை பலத்த போது, ஆமேன், வேதம் சொல்லுகிறது, அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? சீரியரோட அவன் போய் ஒப்பந்தம் பண்ணி சீரியரை கூப்பிட்டு இவங்க நீங்க எனக்கு ஒத்தாசையா நில்லுங்கன்னு சொல்லிட்டு, எப்படி 14வது அதிகாரத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்டானோ இப்ப அதை அப்படியே ஒரு மனுஷன்ட்ட கேட்க ஆரம்பிக்கிறான். இப்படி கேட்க ஆரம்பிச்சதும் கர்த்தர் ஒருவன் மேல் தம்முடைய ஆவியை அனுப்பி தீர்க்க தரிசனமாய் ஆசா கிட்ட பேசுகிறார். 7 முதல் 16வது அதிகாரம் 7 முதல் பார்த்தீங்கன்னா, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியரின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரிய ராஜாவின் ராணுவம் உமது கைக்கு தப்பி போயிட்டு மிகவும் ஏராளமான ரதங்களோடு குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரோடும் லூபியரும் மகா சேனையுமா இருந்தார்கள் அல்லவோ. நீர் கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோவெனில் அவர்களை உமது கைக்கு ஒப்பு கொடுத்தாரு. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராய் இருந்தீர், ஆகையால் இது முதற் கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும். அதன் அர்த்தம் என்ன? நீ இன்னொரு ஆளை சார்ந்து கொள்ள ஆரம்பிச்சுட்ட, இனி உனக்கு கர்த்தர் துணை வேண்டான்னு சொல்லிட்ட. கர்த்தர் விலகிட்டார். நம்முடைய ஓட்டத்துல கடைசி வரைக்கும் யுத்தம் உண்டு. யுத்தம் உண்டுன்னு என்ன தெரியுமா? நல்ல போராட்டத்தை, அப்ப வெரி லாஸ்ட் ஸ்டெப் வர போராட்டம் இருக்கு. ஓட்டத்தை முடித்து 2 யுத்தம் ஜெயிச்சுட்டு இனி ஆண்டவர் வேண்டான்னு சொல்லி விட்டுறாதீங்க. ஒரு சில சொல்லும், ஒரு பெரிய கண்டத்தையே நான் தாண்டி வந்துட்டேன். இல்ல, தீயதான் தாண்டி இருக்கிறோம். அடுத்து தண்ணீர் இருக்கு, அடுத்து அக்கினி ஜுவாலை இருக்கு, முன்னாடி இருந்துட்டு தான் இருக்கும். சிங்கத்தை கொண்டு போட்டுட்டு அப்பாடான்னு திரும்பி பார்க்குற கரடி வந்து சிரிச்சிட்டு இருக்கு.
காடி பிரச்சனை முடிஞ்சு வந்து பார்த்தா கோலியாத் வந்து நிக்கிறான். சரி, ஒரு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சாச்சுன்னு சொல்லி போய் நேர பார்த்து சவல் இருக்கிறான் ஈட்டி வச்சுட்டு. அந்த பிரச்சனை முடிஞ்சுன்னு வீட்டுக்கு வந்த மனைவி சொல்றான், இப்படிதான் சொல்றான், முடிஞ்சு. சரி, ஆசையா ஒருத்தன் அழகு போல ஒருத்தனை வளர்க்குறான். அவன் வேற சொல்றான், அப்ப நான் முடிய பங்கு வைக்கட்டா, வைடா மகனை. யாரு? அப்சலோம். பிள்ளை ஆசையா கேட்கறான்னு சொல்லிட்டு வச்சு வச்சு பார்த்தா கடைசியில் அவன் நிக்கிறான். எங்க அப்பாவை பார்த்தா கொல்லுவேன். அவன் நிற்கிறவன் பார்த்துட்டு, ஆண்டவரே எப்பக்கமும், அதான் மத்தளத்துக்கு ஆண்டவர் 2 பக்கம் தான் அடி, உங்க இருதயத்தை கேட்டவனுக்கு சுத்தி சுத்தி அடி உள்ளது. இதுதான் லைஃப். அதனால எனக்கு கர்த்தருடைய துணை தண்ணீரை தீயை கடப்பதற்கு மட்டும் இல்ல, இந்த பூமியில நான் கடைசி ஸ்டெப் எடுத்து வைக்கிறது வர. அதனால நமக்கு ஃபேவர் பண்றதுக்கு ஆட்கள் வந்தாலும் எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் சில நமக்கு சப்போர்ட்டிவ் வந்து நம்ம ஆண்டவரோட கூடாது, ஆண்டவரோடு போங்க. கர்த்தர் ஆட்களை கொண்டு வருவார். கர்த்தர் துணையா இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த ஆண்டு நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஜெயமாய் நடத்துவார். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். நீர் எங்களுக்கு துணையா இருந்தா எங்களால ஜெயிக்க முடியும். நீங்க எங்களுக்கு துணையா இல்லைன்னா நாங்க தோத்துட்டே இருப்போம். எங்களிடத்தில் அன்பு கோர்ந்து எங்களை ஜெயிக்க வைக்கிறோம். கடைசி வரை உம்மை சார்ந்து நிக்கணும். எங்க கண்கள் உங்களை தான் நோக்கி பார்க்கணும். எங்க உள்ள உங்களை தான் மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கணும். உங்களை விட்டுறவே கூடாது. நெருக்கம் வரும்போது மட்டும் உங்களிடத்தில் வருவது கொஞ்சம் விசாலம் உண்டானது விட்டு போகிறதுமான அந்த 2 நினைவுகள் எங்களை விட்டு அப்புறப்படுத்தும். சார்ந்து நிற்க கிருபை தார். முற்றிலும் ஜெயத்தை கட்டளையிடும். ஒவ்வொருவரை அப்படியே நடத்தும். இதனால் கூடுகை முழுவதையும் பொறுப்படுத்தி நடத்தின தயவுக்காய் நன்றி. மகிமை அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். செய்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.